அதற்கு ஏற்கனவே எங்களுடைய கட்சியில் பதில் சொல்லிட்டாங்க. அதை பாலிசி டிசிஷன் படி அவங்க பதில் சொல்லிட்டாங்க. நீங்கள் அதை அங்கே வாங்கிக்கலாம். அதான் அந்த அமைச்சர் பதில் சொல்லிட்டாங்க. என்னுடைய துறை சார்ந்து கேளுங்க, என்னுடைய தொகுதி சார்ந்து கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அரசு சார்பில்லாத 2 பேர் பங்கேற்றாங்கன்னு சொல்லி அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க சார். அதெல்லாம் வந்து பாலிசி டிசிஷன். எங்களுடைய அரசின் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள், முதலமைச்சரோ கட்சியில் இருக்கவங்களாம் அதெல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. இங்கே வந்து நான் மக்கள் குறை தீர்ப்பு முகாமுக்காக வந்திருக்கிறேன். மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்க, ஏன் இந்து சமய அறநிலையத்துறை பற்றி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். முதல்ல அவங்க கேட்கறது எல்லாமே பெருசாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற விஷயங்கள்லாம் மக்கள் கேட்கல. நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்க கேட்கறது எல்லாம் ரொம்ப சாதாரணமான பிரச்சனை. எங்கள் ஊரில் லைட் இல்லை, எங்கள் ஊரில் தண்ணி இல்லை, எங்கள் ஊரில் கால்வாய் அடைச்சிருக்குது, எனக்கு வேலை வாய்ப்பு வாங்கிடுங்க, ஏதாவது ஒரு ப்ரைவேட்லையாச்சும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கிடுங்க, உரிமை தொகை எங்களுக்கு கிடைக்கல, பென்ஷன் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு தரமான மருத்துவமனை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க, எங்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இதுன்னு ரொம்ப அடிப்படையான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த அடிப்படையே வந்து இங்கே செய்யாமல் இருந்திருக்கிறாங்க. இந்த அடிப்படைக்கெல்லாம் பெரிய அளவு தொகையெல்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி எங்களுடைய நிர்வாகத்தில் அந்த பணங்கள்லாம் இருக்கும். அதை வச்சு நாங்கள் செஞ்சுட்டு வரோம். கவலையே படுவோம். அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லை, அரசு அதிகாரிகளை சரியாக கையாளாத முன்னாள் இருக்க அரசியல்வாதிகள் சொல்றாங்க. அந்த உத்தரவை மட்டும் கொடுத்துட்டு நம்ம போயிட்டு சட்டசபையில் உட்காந்துட்டோம், நம்ம அரசியல் நிகழ்ச்சி கட்சிகளில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அதை செய்ய மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த லேக் இருக்க தான் செய்யும். பட் நம்மளுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வாரம் ஃபாலோ பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதங்களும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அரசு அதிகாரிகள் சிறப்பாக செய்வாங்க. அதற்கான டேட்டாலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கையோட கொண்டு வந்திருப்பேன். அதோட எண்ணிக்கை எனக்கு தெரியல. நிறைய கோயில்களில் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய கோயில்கள் மீடியாவில் வந்திருக்கு. மீடியாவில் வராத பல கோயில்களுக்கு நான் மறைமுகமாக ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்து சமய அறநிலை கோயில்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். ஸ்ட்ரீம்லைன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒவ்வொன்றாக அறிவிப்பாக வெளிவரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார். எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார். எல்லாம் ஏன்னா இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு 40 நாள் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க. உடனடியாக தீர்வு 40 நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமே அதற்கான தீர்வுகள் என்ன பண்ணலாம்னு டிஸ்கஷன் பண்ணுறோம். அது எல்லாமே 360 டிகிரியில் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கான முடிவுகள் எடுக்கிறோம். பார்க்கிங் வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஐயா, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. அதற்கான இடங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பார்க்கிங் எப்படி பண்ணலாம், ஸ்ரீரங்கம் கோயிலில் இன்னும் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி தமிழ்நாட்டுடைய பெருமையாக அதை இன்னும் அதிகமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து நேஷனல் லெவல் நிறைய கோயில்களில் பார்க்கிங் வசதி. நீங்கள் ஒவ்வொரு கோயிலாக சொல்லிட்டே போனால் நான் ஒவ்வொரு கோயிலுக்கும் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடந்த முறையே வந்து நான் ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சிருந்தேன். அனைத்து துறை அதிகாரிகளோட கலெக்டருடைய தலைமையில் ரிவ்யூ மீட்டிங் வச்சிருந்தேன். அதுலேயே வந்து இந்த போதைப் பொருள் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க சொல்லி, அதே மாதிரி இல்லீகலாக எங்கெங்கெல்லாம் லிக்விட் சேல்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதற்கான பணிகள்லாம் முடிச்சுருக்கோம். தொடர்ந்து ரோந்து பணிகளை வந்து அதிகப்படுத்தணும், தீவிரப்படுத்தணும். குறிப்பாக இரவு நேரங்களில் வந்து ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தணும். பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டதுன்னா எப்படி பதில் சொல்ல முடியும்? ஸோ இந்த மாதிரியான ரோந்து பணிகள் எல்லாமே வந்து நாங்கள் முன்னெடுத்துருக்கோம். ஸோ போதைப் பொருளை வந்து எந்த ஃபார்மாக இருந்தாலும் சரி, அது மதுவாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுடைய நலனை கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களில் வந்து திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டு அந்த ரிவ்யூவை தடுக்கிறதுக்கான தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லியிருக்கோம். அதில் நிச்சயமாக எந்த தொழில்நுட்பம்